ஓம் சாந்தி. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். 15/1/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் ஹே ஈஸ்வரா, ஹே பாபா என்ற வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. இது பக்தி மார்க்கத்தின் பழக்கம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் வெள்ளை ஆடையை ஏன் விரும்புகிறீர்கள்? இது எந்த விஷயத்தின் அடையாளம்? பதில்: இப்போது நீங்கள் இந்த பழைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள். எனவே உங்களுக்கு வெள்ளை ஆடை பிடித்திருக்கிறது. இந்த வெள்ளை ஆடை மரணத்தை குறிக்கிறது. யாராவது இறந்து விட்டால் அவர்கள் மீது கூட வெள்ளை துணியை போடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இப்போது இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக என்ற வார்த்தையை சொல்லாமல் வெறும் தந்தை என்று சொன்னாலும் ஓகேதான். ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர் தந்தை என்றால் பகவானுடைய குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இது போன்ற எண்ணங்கள் வராது. யாருக்கெல்லாம் செய்தி கிடைக்கிறதோ அவர்கள் இந்த பள்ளிக்கு வருவார்கள், படித்துக்கொண்டே செல்வார்கள். முதல் முக்கியமான விஷயம், ஞானக்கடல், பதித பாவனர், கீதா ஞான வள்ளல், சிவ பகவான் வாக்கு. அதாவது முதலில் இவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர், மேலும் கற்பிப்பவர் யார் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர் சுப்ரீம் சோல், அதாவது பரம ஆத்மா, ஞானக்கடல், நிராகாரர் ஆவார். அவர்தான் சத்தியமானவர். அவர் சத்திய ஞானத்தை தான் கூறுவார் என்பதை புரிய வையுங்கள். அப்போது வேறு எந்த கேள்வியும் எழ முடியாது. நான் பதித பாவன சிவன், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சிவன். நான் பரந்தாமத்தில் இருந்து இந்த சாலி கிராமங்களை படிக்க வைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தைதான் நாலெட்ஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர். சிருஷ்டியின் முதலிடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த படிப்பு உங்களுக்கு தான் இப்போது எல்லையற்ற தந்தையிடம் இருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான சத்திய ஞானத்தை கொடுக்கிறார். குழந்தைகள், பாபா உண்மையானவர், பாபாதான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். யார் தூய்மையானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்கிறார்கள். சத்தியுகத்திற்கு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்களும் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகுவதற்காக உங்களுடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா நம்முடைய தந்தை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் ஓ தந்தையே என்று சொல்ல வேண்டியதில்லை. தந்தையிடமிருந்து நீங்கள் ஆஸ்தி அடைய வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என்ற நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும். இவர்கள் என்னுடைய குழந்தைகள். இவர்களுக்கு நான் ஞான அமிர்தத்தை அருந்த வைத்து, ஞான சிதையில் அமர வைத்து, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்பதை பாபா அறிவார்.
அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வந்த பிறகு மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் அழைத்து செல்வார். எனவேதான் அவருக்கு லிபரேட்டர், கைடு, அதாவது விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி என்று சொல்லப்படுகிறது. அவர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்றால் பிறகு இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள்? பதித பாவனரை அழைக்கிறார்கள். எதற்காக என்று சிந்தியுங்கள். தன்னுடைய மரணத்திற்காக. துக்க உலகத்தில் வசிக்க விரும்பவில்லை. எனவே வீட்டிற்கு அழைத்து செல்லல் யார்கள்? இவர்கள் அனைவரும் முக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆகையால் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க முயற்சி செய்து தூய்மையா இருப்பீங்க. ஆகையால நீங்க சத்தியுகத்துக்கு வருவீங்க, சுகத்திற்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது பாபா, நீங்கள் வீடு வாசலை விட வேண்டியதில்லை, வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாட்டும் இல்லை. ஆனால் வெள்ளை நல்லது. வெள்ளை அப்படின்னா அமைதியை குறிக்குது. வெள்ளை அப்படின்னா தூய்மையை குறிக்குது. அதை விட முக்கியமானது வெள்ளை அப்படின்னா அந்த வள்ளல் தன்மையை குறிக்குது. ஏன்னா ஒயிட் கலர் வந்து ரேடியேட் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாக் அப்படின்னா அது அப்சார்ப் பண்ணும். ஆனால் வெள்ளை வந்து பிறருக்கு கொடுக்கும். அப்போ நம்ம பாபாவுடைய ஆன்மீக சகாஷ் கொடுக்கணும் இல்லையா உலகத்திற்கு. ஆகையால வெள்ளை நல்லது அப்படின்றார். தற்சமயத்தில் வெள்ளை ஆடைகளை மிகவும் விரும்புகிறார்கள். அதாவது ஒரு கூட்டத்தில் நம்ம எடுத்து தெரியணும்னா அது ஒயிட்டு தான். எல்லாரும் கலரில் இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி, ஒரு செலிப்ரிட்டி யாரோ ஒயிட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து தெரிவாங்க இல்லையா. மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு அந்த துணிக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுபோல் ஒயிட்டுன்னு எல்லாருக்கும் பிடிக்கும், விரும்புகிறாங்க. மனிதர்கள் இறந்துவிட்டால் கூட வெள்ளை துணியை போத்துகிறார்கள். நீங்கள் கூட இப்போது இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே வெள்ளையாடை நல்லது. அதாவது ஒயிட் ட்ரெஸ்ல இருந்தோன்னா ரொம்ப கவனமாக இருப்போம், அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு. அந்த பழக்கம் சூக்ஷ்மத்திற்கும் உதவும். அப்போ நம்முடைய மனமும் அழுக்காக கூடாது அப்படின்ற அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் என்ற இந்த ஆன்மீக போதை உங்களுக்கு ஏறி இருக்கிறது. இருந்தாலும் இல்லறத்திலும் இருக்க வேண்டும். லௌகீக உறவினர்களிடம் பழகவும் வேண்டும். விடுபட்டு இருந்து உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதை அறிவீர்கள். இந்த ஞானம் மிகவும் விசித்திரமானதாக இருக்கிறது. இல்லறத்திலையும் இருக்கணும், அவங்க கிட்டையும் பழகணும். ஆனால் அதே நேரத்தில் விடுபட்டு இருந்து உறவை கட்டி காப்பாற்றணும். அதிசயமான ஞானம். தந்தை குழந்தைகளாகிய உங்களை விசால புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். இதற்கு முன்பு நீங்கள் எல்லைக்குட்பட்ட புத்தியுடையவர்களாக இருந்தீர்கள். இப்போது உங்கள் புத்தி எல்லையற்றதில் சென்று விடுகிறது. இந்த ஞானத்தின் விஷயங்களை நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுங்கள். அப்போது நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதில் எந்த யுத்தமும் செய்ய வேண்டியதில்லை என்று தந்தை கூறுகிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்வதினால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. யார் நன்கு படிக்கிறார்களோ, பாபாவுடன் யோகத்தை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவிடம் இருந்து ஆஸ்தி அடைவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சகோதரன் என்ற பார்வையின் பயிற்சி செய்து கொண்டே லௌகீக பந்தனங்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டும். மிகவும் யுக்தியோடு நடக்க வேண்டும். விகார பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது. இறுதி நேரம், எனவே முழுமையாக தூய்மையாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்கு நல்ல முறையில் படிக்க வேண்டும். பதித்த பாவனர் தந்தையுடன் யோகத்தை இணைத்து தூய்மையாக வேண்டும். வரதானம், தன்னுடைய சம்பூர்ண தன்மையின் ஆதாரத்தின் மூலம் நேரத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். நேரம் உங்களுடைய படைப்பு. நீங்கள் மாஸ்டர் படைப்பவராக இருக்கிறீர்கள். படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் இருப்பதில்லை. படைப்பவர் படைப்பை தன் வசத்தில் வைத்திருப்பார். எனவே நேரம் தானாகவே உங்களை சம்பூர்ணமாக்கிவிடும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அதாவது பொதுவாக அப்படித்தானே நினைப்போம், இவ்வளோ மாறி இருக்கிறோம், நேரம் வரும்போது சம்பூர்ண நிலை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பாபா அப்படி நினைக்காதீங்க. நீங்க தான் படைப்பவர். நேரம் உங்களுடைய படைப்பு. நீங்க மாறிதான் நேரத்தை அருகில் கொண்டு வரணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாகி நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். எந்த தடை வந்தாலும் நேரத்தின் அனுசாரம் அது கண்டிப்பாக சென்றுவிடும். டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் வரும்போது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தடைகள் வருதுன்னா அந்த நேரம் வரும்போது தடை கூட போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த நேரத்திற்கு முன்பாகவே மாற்றத்தின் சக்தி மூலம் அதை மாற்றம் செய்து விடுங்கள். அப்போது அதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைத்துவிடும். நேரத்தின் ஆதாரத்தில் நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் அதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்காது. நேரம் வரும்போது கண்டிப்பாக மாறியே தீரணும், மாறிடுவோம். ஆனால் மார்க்ஸ் நேரத்துக்கு போயிடும், நமக்கு கிடைக்காது. ஆகையால நேரத்திற்கு முன்பாகவே மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்றார். ஸ்லோகன், கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வைப்பவர்கள்தான் உண்மையான கர்ம யோகி ஆவார்கள். அவ்யக்த சமிகை, எதுவரை கர்மேந்திரியங்களின் ஆதாரம் இருக்கிறதோ அதுவரை கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கர்ம பந்தனத்துடன் அல்ல, கர்ம சம்பந்தத்துடன். ஜீவன் முக்த நிலை என்றால் அதிக வெற்றி, மேலும் கர்மத்தின் சுமையும் இல்லை என்பதாகும். யார் முக்தராக, அதாவது விடுபட்டவராக இருக்கிறார்களோ அவர்கள் சதா வெற்றி மூர்த்திகளாகவே இருப்பார்கள். ஜீவன் முக்த ஆத்மா சதா வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்று பெருமிதத்துடன் சொல்வார்கள். அதாவது கர்மேந்திரியங்கள் இருக்கிற வரைக்கும், நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் கர்மேந்திரியங்களுடைய ஆதாரத்தில் வந்துதான் ஆகணும், வரணும். ஆனால் பந்தனத்தில் மாட்டிக்க கூடாது. அதனால ஒரு சம்பந்தத்தில் வரணும் அப்படின்றார். நான் விடுபட்ட ஆத்மா, ஆனால் இப்போ நிமித்தமாகி இந்த கர்மேந்திரியங்களை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நோக்கத்தில் கர்மங்கள் செய்யும் போது கர்ம பந்தனத்தில் வரமாட்டோம். அப்போ வெற்றியும் அதிகமாக கிடைக்கும், அதே நேரத்தில் சுமையும் இருக்காது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. உயிரோ
நினைவில்தான் உயிரோருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே நொடியினில் பஸ்மம் ஆகிறதே ஆவோ உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் பாபா உனை நான் மறவேனே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே இனில் பஸ்மம் ஆகிறதே ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ